உலகமகா உத்தமர்கள் பாஜகவினர் செய்திருக்கக்கூடிய இந்த ஊழல்கள் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய எம்எல்ஏ ஏனால் என்பவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எடியூரப்பா அரசாங்கத்திலே சுமார் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார். கர்நாடக பாஜகவிலே உட்கட்சி சண்டை உச்சகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வாரிசு அரசியலுக்கு எதிராக தங்களை சித்தரித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அங்கே மகனை பாஜகவுடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள். பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி, வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி என்று தொடர்ந்து போலியான கருத்தை முன்வைத்து கொண்டே வருவார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் பொய். பாஜக சொல்வதற்கும் அவர்களுடைய நடந்து கொள்ளும் விதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை மீண்டும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த கர்நாடகாவிலே வந்திருக்கக்கூடிய வெடித்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது இந்த கோவிட் நேரத்திலே சுமார் 4 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கை 480 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இப்படித்தான் ஊழல் நடந்திருக்கிறது என்று அந்த பாஜக எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருக்கிறார். என் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா இதற்கான ஆதாரம் அனைத்தையும் வெளியிடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பாவம், அவர் நலமாக இருக்க வேண்டும். இதற்கு சித்தராமையா அவர்கள் முக்கியமான கருத்தை பதிவிட்டிருக்கிறார். 4,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஒரு கமிஷன் அமைத்து அந்த விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. இது 40,000 கோடி ரூபாய் என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருக்கிறது. நாங்கள் 40% சர்க்கார் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தோம். அது உண்மை என்பதற்கு இந்த குற்றச்சாட்டை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்படி தொடர்ந்து கர்நாடகாவுடைய வளங்களை சுரண்டியது பாஜக. ஆனால் இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை பாயுமா என்பது முக்கியமான கேள்வி. பாஜக அவர்களுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாலும் என்று அந்த நக்கல் தான் நமக்கு நக்கல் பேச்சு தான் நமக்கு நிழலாடுகிறது. ஏற்கனவே 8 கோடி ரூபாய் கையும் களவுமாக பிடிபட்டார் பாஜக எம்எல்ஏ. அவர் மேலே அமலாக்கத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரே நாளில் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தார் அவர். இப்போது இந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் பாஜக என்பது நமக்கு எதுவுமே தெரியவில்லை. முன்னணி ஊடகங்கள் எதுவுமே இந்த ஊழலை பற்றி பேசவில்லை, பேச முன்வரவில்லை. இங்கே சும்மா யாரோ ஏதோ பேசினதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினர் இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பிறகு ஏன் இதை விவாதிக்க மறுக்கிறார்கள்? எவ்வளவு பெரிய விஷயம். கோவிட் நேரத்திலே, கொரோனா நேரத்திலே மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இங்கே இவர்கள் ஊழல் செய்து மக்களின் உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பாஜக பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.